ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காமாட்சி அம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பூஜை வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வாரம் வந்து 11வது வாரம். 10 வாரம் அம்பாலோட ஆசீர்வாதத்தால் 10 வாரம் முடிஞ்சு 11வது வாரக்கும் நான் வந்துட்டேன். இந்த பூஜையை பற்றி சொல்லணுன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு 10 செகண்ட் அவங்களுக்காக சொல்லிடலாம். இந்த பூஜை வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தடையாக இருக்குது, இது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த தெய்வத்தை கும்பிட்றது, எந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்னு நிறைய சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்படி இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி காமாட்சி அம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முதல் வாரம் நம்ம வந்து ஒரு அம்பாள் படம் வச்சுக்கணும் வீட்டில். அதை பார்க்குறீங்க பார்த்தியா வீடியோவில், அந்த மாதிரி ஒரு காமாட்சி அம்மன் படம் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து கரெக்டாக முதல் வாரம் ஒரு நெய் தீபம், அதே மாதிரி 2வது வாரம் 2 அகல் வச்சு ஒரு நெய் தீபம், அதுமாரி 3வது வாரம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம 16 வாரம் ஏற்றிக்கிட்டே வந்தோம்னாக்கா 13வது 14வது வாரத்தில் நமக்கு உரிய பலன் வந்து கிடச்சிடும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஆரம்பித்தது வந்து தை மாதம் ஆரம்பித்தேன். இப்போ வந்து நடுவில் நிறைய பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்ட அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாரம் போட்டிருந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். அதாவது 10வது வாரம் நான் செய்யும் போது ரொம்ப அழுதுட்டேன் நான் சொன்னேன். இப்போ 11வது வாரம் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அந்த 11வது வாரம் நான் இந்த பூஜை பண்ணும்போது என்னோடய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, அதாவது அம்பாள் வந்து நம்ம மனசில் இருக்கிற விஷயத்துக்காக நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்மளால் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு திக்கெற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள். அது மாதிரியே தான் வந்து இந்த விஷயத்துல எனக்கு வந்து மனுஷங்களை நம்பி நம்பி நான் ரொம்ப தோற்று போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து முழுசாக அம்பாள்கிட்டே விட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து இந்த 11வது வாரத்தில் நானாக என்னை தேற்றிக்கிட்டேன். நாம் நம்ம விஷயத்துக்காக தேற்றிக்கல. அம்பாள் வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு வழி காமிச்சாங்க. அந்த வழியில் தான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். எங்கே போகிறேன், என்ன விஷயம், நான் வந்து எனக்கு அம்பாள் ஒரு வழி காமிச்சாங்கன்றதை நான் அடுத்த வாரம், அதாவது 16 வாரத்துக்குள்ளே நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து அம்பாள் காட்டிய வழியில் அம்பாள் கோவிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். அதாவது தினமும் போயிட்டுருக்கேன். அது வந்து ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம்னாக்கா நம்மளோட கஷ்டங்கள் தீருன்றது சத்தியமான உண்மை. அந்த பூஜைக்கு வந்து அம்பாளோட ஆசீர்வாதத்தால் நான் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கேன். அதாவது 7 மணிக்கு போனேன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவேன். அங்கே வந்து ஒரு ஹோமம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து வீடியோவோட கடைசியில் நீங்கள் பாருங்கள். அதோட டீட்டெயிலை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஆரம்பித்தோம்னாக்கா அதனோட முடிவு வந்து நமக்கு சாதகமாக வருதோ இல்லையோ, ஆனால் நமக்கு ஒரு நல்லது தான் நடக்கும் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். எப்பவும் போல் நம்ம வந்து காமாட்சி அம்மன் படத்தை பூஜைக்காக ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 11 அகல் தீபம் ஏற்றி நம்ம வந்து பூஜையை ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த விஷயம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த பூஜையில் நம்ம நம்பிக்கை வைக்கணும். இவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்ம முடிஞ்சால் நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் செய்யலாம், பிரசாதம் ஏதாவது செஞ்சு வைக்கலாம். ஆனால் என்னால் செய்ய முடியாது. காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் தான் எங்கள் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி பூஜையே பண்ணுவோம். அதனால் நான் வந்து வெத்தலைப்பாக்கு பழத்தோடு நான் வச்சு பூஜை பண்ணிவிடுவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்போ நான் கூட இப்போது யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய வந்து நானுமே வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூஜை செய்யும்போது இந்த பதிகம் படித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து எந்த பூஜை செஞ்சாலும் என்னால் வந்து அதுக்குண்டான அந்த சாமிக்கு உண்டான பதிகங்களை பாடுறதுக்கு எனக்கு வந்து அதாவது என்னால் முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட். அதனால் என்னால் ஏற்கனவே பூஜை பண்ணுறதுக்காகவே நம்ம காலையில் எழுந்திரிச்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்போம். அப்போ பசியோடு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். அந்த பசியோடவே பூஜையை முடிச்சுட்டு அடுத்த பதிகங்கள்லாம் படிக்கிறதுக்கு என்னால் முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து
ஃபோனில் வந்து போட்டு விட்டுருவேன். இப்போ இந்த பூஜை பண்ணும்போது காமாட்சி விருத்தம் படித்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் படிக்க முடியாது. ஆனால் பூஜை முடிவில் பூஜை முடிச்சுட்டு தீப அர்த்தனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து நான் வந்து போட்டு விட்டுருவேன் இந்த காமாட்சி விருத்தம். இப்போ இதை பார்க்குறீங்களா பார்த்தீங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அது வந்து மறிக்கொழுந்துன்னு நினைக்கிறேன். அம்பாளுக்கு வந்து ரொம்ப வாசனையான பூக்கள்லாம் வச்சோம்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மல்லிகைப்பூ தான் வந்து படத்துக்கு கண்டிப்பாக மல்லிகைப்பூ வச்சுருங்க. ஏன்னா இந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக செய்யுங்க. நம்பிக்கையாக செய்யும்போது பலன் கண்டிப்பாக கிடைக்கும். போன தடவை போட்ட வீடியோ வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். பூஜை விஷயங்கள்லாம் வந்து ஒரே ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு அவ்வளோவா டீட்டெயில் தெரியாது. எப்படி இப்போ வந்து முருகருக்கான வெற்றிலை தீபம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நானுமே வந்து ஒரு 2-3 வருஷமாகவே வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் போட்டுட்டு தான் இருக்கோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு பூஜை தான் அம்பாளோட பூஜை. இந்த காமாட்சி பூஜைன்றது வந்து நிறைய பிராமின்ஸ் வீட்டிலலாம் செய்வாங்க. அவங்கள அடுத்து நம்ம இப்போ யூடியூப் வந்ததுனால நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இப்போ நானே சொல்லியிருப்பேன், நானே யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இந்த பூஜை அப்படின்னு. உண்மைதான். நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் தான் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து நம்பிக்கையோடு கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து 11வது வாரம் வந்துட்டோம். நான் எண்ணி பார்க்குறேன் அகல்லாம். ஏன்னா போன வருஷம் நான் செய்யும்போது ஒரு வாரத்தில் ஒரு அகல் விட்டுட்டேன். அதனால் இந்த வாட்டி எண்ணி எண்ணி பார்த்துட்டு 11 அகல் வச்சு நம்ம வந்து நெய் விட்டு தான் இந்த தீபம் ஏற்றணும். கண்டிப்பாக நம்மளோட வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குது, என்னால் செலவு பண்ண முடியாது அப்படியெல்லாம் நினச்சி நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு இதை தான் செய்யணும்னு முடிவாயிடுச்சுன்னா அந்த பூஜைக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசை செலவழித்து அந்த பொருளை வாங்கி பூஜை செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டரு நெய் வாங்கினீங்கன்னா ஒரு முதல் வாரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் நெய் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்கள் வரும்போது 1/2 லிட்டரு வாங்கினீங்கன்னா 3 வாரம், நம்ம 10 வாரத்துக்கு மேலே 11 அகல் 12 அகல் ஏற்றும் போது ஒரு 1/2 லிட்டர் நெய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 வாரம் 4 வாரம் ஏற்றலாம். இந்த மாதிரி நெய் விட்டு தான் இந்த பூஜை வந்து செய்யணும், விளக்கு வந்து ஏற்றணும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் 10வது வாரம் அழுது அடம் பண்ணி அம்பாள்கிட்ட முறையிட்டதுனால 11வது வாரம் இன்றைக்கி வந்து உங்களோட சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன். எதுக்குன்னா, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு அம்மாக்கிட்ட போய் அடம் பிடிக்கும் போது நம்மளால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் நம்ம அம்மா வாங்கி தருவாங்க. இப்போ ஒரு 5 வயசு குழந்த இருக்குன்னா அந்த 5 வயசு குழந்தைக்கிட்ட ஒரு 1/2 கிலோ வெயிட் உள்ள ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னாக்கா 1/2 கிலோ அதை ஆசையாக தூக்கிட்டு வீடு வரையும் தூக்கிட்டு வந்து கொடுக்கும். ஒரு பழமே ஆகட்டுமே, ஒரு 2 மாம்பழம் கொடுத்திங்கன்னா கையில் அழகாக கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துரும். அதே ஒரு 10 பழத்தை தூக்கி கையில் கொடுத்தோம்னாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணும்? கீழே போட்டுரும். அந்த மாதிரி தான் அம்பாள் வந்து எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த சில விஷயங்களை தள்ளி விட்டுட்டாங்க. இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையே அவங்க மேலே அவ்வளோ தூரம் வச்சுக்காத, இந்த விஷயத்துக்காக நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேற்றி விட்டுட்டாங்க. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கூட பிறந்தவங்கக்கிட்ட சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம். அதையும் தாண்டி ஒரு நெய்பர் பக்கத்தில் இருப்பாங்க, பக்கத்து வீடு எதிர் வீடு, அவங்கக்கிட்டலாம் சொல்லி நம்ம கஷ்டங்கள் சொல்ல வேணாம், சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எத்தனை பேரை வந்து நம்பி நம்ம சொல்ல முடியும்? அது பொருள் விஷயமாக இருக்கட்டும், இல்லை உடம்பு ரீதியான விஷயமாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள விஷயமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கும் நமக்கும் உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியலை. ஏன்னா சொல்லவும் கூடாது தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். அப்படி இருக்கும்போது நம்மளே தேற்றிக்கிறதுக்கு நம்ம ஒரு தெய்வத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். அந்த தெய்வம் வந்து நம்மக்கிட்ட பேசும். நம்ம ஒரு தெய்வத்தை வணங்கி பேசும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூஜை வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் என்னால் தீர்க்க முடியல
வெளியில் சொல்ல முடியல அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி என்னால் விளக்கு ஏற்றி இந்த மாதிரி படம் வச்சு படம்ன்றதில் விளக்கு ஏற்றி என்னால் பூஜையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அம்மன் ஏதாவது ஒரு அம்மன் மனசில் நினச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பூஜை அறையில் நின்றுக்கிட்டு நீங்கள் மனசார அந்த அம்மாக்கிட்ட அந்த கோவிலே நின்று போய் பேசுகிற மாதிரி நீங்களே ஒரு கற்பனையாக வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது உங்களோட கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக தீரும். படிப்படியாக அதாவது உலகத்துக்கே ஒரு தாயின்னா அது அம்மன் தான். அம்பாவை கும்பிட்டா கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். அது எனக்கு இந்த பூஜையை நான் போன வருஷம் செஞ்சு முடிக்கும் போது பலன் நிறைவாக கிடச்சிது. இந்த வருஷம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி நடுவில் நிறைய பிரேக் ஆகிட்டே வந்துடுச்சு. அதுக்கு காரணம் வந்து நமக்கு அது சீக்கிரம் நடக்க வேண்டான்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. ஆனால் இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 5 வாரம் இருக்குது. இந்த 5 வாரத்தில் நான் கேட்டதை அம்பாள் வாங்கி கொடுக்குறாளா, இல்லை உனக்கு இது வேண்டாமா, இதை விட உனக்கு வேறு ஏதாவது பெருசாக கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி எனக்கு அந்த பலனை கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் என் மனசில் வச்சுருக்கேன். ஆனால் 11 வாரம் கடந்து வந்துட்ட பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா, எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ற ஒரு பக்குவம் வரணும். அந்த பக்குவத்தை என்றைக்கு கொண்டு வரோமோ அன்னைக்கு தான் நம்ம பக்தியில் நம்ம ஜெயிச்சிட்டு தான் அர்த்தம். இப்போ இந்த 10 வாரம் முடிகிற வரைக்கும் நான் வந்து அடம் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன், எனக்கு இது கிடைக்கல, நீ ஏன் வாங்கி கொடுக்கல. ஆனால் 11ஆவது வாரத்தில் ஒரு தெளிவு வந்திருக்கு. அதுக்கு உண்டான ஒரே அர்த்தம், நான் வந்து டெய்லியும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ அந்த அம்பாள் கூப்பிட்டு நமக்கு தேத்தி விடுறாங்க. அவங்க கோயிலுக்கு டெய்லியும் போயிட்டுருக்கேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்த வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா அதுக்காக அடம் பிடிக்கணும். அடம் பிடிச்சாதான் நமக்கு வந்து பெருசாக இல்லைனாலும் அதில் புரிதலாவது கிடைக்கும். அந்த பொருள் கிடைக்கலனா கூட அதில் ஒரு புரிதல் கொண்டு வர்றது பக்தியில் கண்டிப்பாக முக்கியம். நமக்கு வந்து நம்ம பண்ணுற பக்தி மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையான்றது அவசியம் இல்லை. ஆனால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து எனக்கு நான் நிறைய 2 வீடியோவுக்கு முன்னாடியே என்னவோ சொல்லியிருந்தேன், பக்தியால் நிறைய சாதிக்க முடியும். நான் சாதிச்சிருக்கேன். ஏன்னா என்னோடய சூழ்நிலைகளை கடந்து வந்தது இந்த பக்தி பண்ண தான் எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. லைஃப்பில் ஒரு படியாக மேலே ஏறிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கேன். கீழே இறங்கலை. இறங்க விட நம்ம பக்தி பண்ண கீழேயே இறங்க மாட்டோம், அதான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து தெளிவு வந்துடும். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய கடந்து வந்திருக்கேன். துரோகம், அப்புறம் நம்பிக்கை துரோகம், இந்த முன்னாடி பேசி பின்னாடி பேசுகிறது, நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் அவங்க ஆசைப்பட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியாது இவங்க தான் இதை எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய சினிமா படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, கடைசியில் தெய்வம் வந்து நமக்கு நல்லது தான் செய்யும், நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், அப்புறம் நாம் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தில் நான் பொறுமையை தான் கையாளணும். அதுக்கப்புறம் அந்த பூஜை முடிவில் நான் போகிற பூஜையோட கிளிப்பிங்லாம் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அந்த பூஜைக்கு தான் நான் வந்து டெய்லியுமே போயிட்டுருக்கேன். அது வந்து 108 நாள் நடக்கும் முருகர் பூஜை. அது டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது சொல்லப்போனால் பெரிய லாங் வீடியோவாக ஆகிடும். ஏற்கனவே இந்த வீடியோ வந்து பெருசாக தான் லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.